ஆண்கள் மற்றும் வயது வந்த பெண்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உலகமெங்குமே சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் 100ற்கு 80% ஆண்கள் பெண்களுக்கு வெட்டை நோய் உள்ளதாக அறிய முடிகின்றது. இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வெட்டை நோயை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றால் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, குழந்தை பேரின்மை போன்ற நோய்கள் ஏற்பட்டு கருப்பை வாயில் எதிர்காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் யூட்ரஸ் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கருப்பை புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. அந்த வெட்டையை தணிப்பதற்கு இந்த செம்பருத்தி ஒரு அற்புதமான ஒரு பலம் தருகின்ற ஒரு பூ. இந்த செம்பருத்தி பூக்களுடைய இலைகள், மகரந்தங்கள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு 3 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்துக்கள் மிகவும் அளவிற்கு அதிகமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகையால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். பனம் கற்கண்டு, நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான உட்சூடு, கணைச்சூடு, மேகச்சூடு, மூலச்சூடு என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டினால் வருகின்ற அத்தனை வகையான நோய்களுக்கும் பனம் கற்கண்டு ஒரு அருமருந்து என்பதால் பனம் கற்கண்டை நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள். அன்பான நேயர்களே, மிகவும் நறுமணம் உள்ள ஒரு ஏலக்காய், பல்வேறு வகையான கிருமி நாசினி. ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, வெட்டை நோயை போக்குவதற்கான செம்பருத்தி டீயை நாம் இப்பொழுது தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் சிவப்பு செம்பருத்தினுடைய இதழ்களை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட பாலில் அடுத்ததாக நாம் பனம் கற்கண்டு தூள் 1 தேக்கரண்டி, அடுத்ததாக ஏலக்காய் தூள் தேவையான அளவிற்கு, அற்புதமான செம்பருத்தி இதழ் டீ நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். மெனோரியா, மென்சுரேஷன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் மெனோரியா, மென்சுரேஷன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதத்தில் தோன்றுகின்ற ஒரு கடுமையான நோயாக கருதப்படுகின்றன. குறிப்பாக இளம் பெண்கள் இந்த நோயினால் அளவிற்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். வயதுக்கு வந்த பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை ஏற்பட்டால் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும். ஓவரிஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பை தூய்மையாகவும் பல்வேறு வகையான கிருமிகள் தாக்காத வண்ணம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படாது. இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுவதற்கு சில காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். உணவு பழக்க வழக்கங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களால் இந்த பிரச்சனை ஏற்படும். முறையற்ற உணவு. அடுத்ததாக மாதந்தோறும் வருகின்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு அலோபதி என்று சொல்லக்கூடிய நவீன மருந்துகளை உட்கொள்வதினால் அவர்களுக்கு கருப்பை பாதிப்படைந்து கருப்பையில் சினைப்பை
குறிப்பாக நீர்க்கட்டிகள், PCOD, பாலிசிஸ் ஓவரி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் இதற்கு ஒரு காரணம். அடுத்ததாக வெள்ளைப்படுதல். இவையெல்லாம் மாதவிடாய் பிரச்சனைக்கு காரணம். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரணம் முறை தவறிய மாதவிடாய், இர்ரெகுலர் மென்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய முறை தவறிய மாதவிடாய். அன்பான நேயர்களே, அடுத்ததாக மாதவிடாய் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதத்திற்கும் மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்னால் தூய்மையான ஆற வைத்த நீரை நிறைய பருக வேண்டும். உணவில் அடிக்கடி கறிவேப்பிலையை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கறிவேப்பிலை பொடி, கறிவேப்பிலை துவையல் இவையெல்லாம் சாப்பிட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய குமரி இவற்றின் உள்ளே இருக்கக்கூடிய சோற்றை தூய்மை செய்து பனை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை கடுக்காய் தோலை பொடி செய்து தேனோடு சாப்பிட்டு வரலாம். இதோடு இல்லாமல் தூய்மையான இறுக்கமான மனநிலையில் இல்லாமல் தூய்மையான காற்றோட்டமான பகுதிகளில் அவர்கள் வசித்து வந்தால் இந்த நோயின் தீவிரம் குறைந்து நோய்த்தன்மை ஏற்படாமல் பாதுகாக்கலாம். அன்பான நேயர்களே, இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றிற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த நோய் வந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த முதன்மையான பிரச்சனைகளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். தாய்மார்கள் கருவுறுவதற்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மாதவிடாய் ஒரு பிரச்சனை. அடுத்ததாக அவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகையால் இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை வேர்க்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு. அன்பான நேயர்களே, இது சதாவரி, நீர் வலி என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஈரப்பசையுடன் இருக்கின்ற இந்த கிழங்கை உலர்த்தி நாட்டு மருந்து கடைகளில் பல்வேறு வகையாக இதை வியாபாரம் செய்கின்றனர். இது ஒரு வகையான பணப்பயிராக கருதப்படுகின்றது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுக்கு வருகின்ற மார்பக நோய், தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருத்தல், கருப்பை, சினைக்கட்டிகள், நீர்க்கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, முறை தவறிய மாதவிடாய் போன்ற நோய்களை நீக்கும். மேலும் வெள்ளைப்படுதல் என்கிற நோயை சரி செய்யும். இது ஒரு குளிர்ச்சியான பொருள். சதாவரி குளம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சித்த மருத்துவத்தில் லேகியம் கிடைக்கின்றன. அவற்றில் முதன்மை மூலிகை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த கிழங்கை கொண்டு பல நூறு மருத்துவங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு, வெள்ளைப்படுதல் இவற்றோடு இல்லாமல் உடல் வெட்டை, உடல் காந்தல், கண் எரிச்சல் இவையெல்லாம் சரி செய்யும். ஆகையால் நாம் தண்ணீர் விட்டான் கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கற்கண்டு. இயற்கையான முறையில் நாம் இனிப்பை பெறுவதற்கும் மூலிகை பொடி அரைத்தால் அதனுடன் கற்கண்டு பொடியை சேர்த்தால் பொருளின் இனிப்புத்தன்மை அதிகரித்து